என்னைக்காச்சும் இந்த மாதிரி உணர்ந்துருக்கீங்களா? நான் இப்போ சொல்ல உங்களோட லைஃப்ல அப்படியே இமேஜின் பண்ணிட்டு வாங்க. ஜஸ்ட் லைக் அ ஸ்மால் இமேஜினேட்டிவ் எக்ஸசைஸ் மாதிரி. நிஜமாவே நீங்க ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க. ஒரு ப்ரொடக்டிவா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. ஆர் எப்பனாலும் ஒரு கெரியர் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு ஸ்கில் கத்துக்கணும் அப்படின்னா நல்லா கத்துக்க முடியும். அப்படி ஒரு கேப்பபிலிட்டி சென்டர் இருக்கு. ஆர் மேபி யூ ஆர் ஜஸ்ட் லேண்டட் இன் யோர் ட்ரீம் ஜாப். ஆர் இல்லைன்னா என்னோட ட்ரீம் ஜாபை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல இருக்கேன். யுவர் ஃபேமிலி இஸ் ரியலி ரியலி சப்போர்ட்டிவ். உங்ககிட்ட தினசரி வாழ்க்கையில் அவங்க உட்காந்து ஆமாம் நான் உன்னை நேசிக்கிறேன், வி ரியலி லவ் யூ அ லாட் அப்படின்னு சொல்லலைனாலும் உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட டிசையர்ஸ், உங்களோட சின்ன சின்ன தேவைகள், தேர் ஃபீடிங் யூ, தேர் சர்விங் யூ இன் ஒன் வே ஆர் தி அதர் ஃபார்ம் அப்படி நடந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லைனா எனக்கு இது யார்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நிஜமாவே உங்கள் மேலே ஜென்யூனாக கன்சர்ன் உள்ள நேபர்ஸ் எனக்கு இருக்காங்க, சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, ரிலேட்டிவ் இருக்காங்க, என்னோட சித்தி இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க. தினசரி வாழ்க்கையில் நிறைய சர்வீசஸ் நான் யூஸ் பண்ணுறேன் இன் ஆர்டர் டு மேக் மை லைஃப் ஈவன் மோர் ஈஸியர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சர்வீசஸ்ன்னு சொல்கிறது எனி சர்வீஸ், எனி மைக்ரோ சர்வீஸ் டு மேக்ரோ சர்வீஸ். லெட்ஸே உங்களோட கார்பேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஹெல்ப்பர் வந்து இட்ஸ் அ சர்வீஸ். உங்களோட பாத்திரங்கள் கழுவக்கூடிய ஹெல்ப்பர் உங்களுக்கு வராங்க, அவங்க உங்கள் லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஆக்க முடியுது. உங்களோட டைம் வந்து வேறு மாதிரி ஷிஃப்ட் ஆகிறதுக்கான முயற்சிகள் நிறைய சர்வீசஸ் மூலியமாக நீங்கள் எடுக்கிற மூலியமாக உங்கள் லைஃப் இன்னும் கொஞ்சம் லெஸ் காம்ப்ளிகேட்டட் பட் சிம்பிளிஃபைடாக ஆகுது. ஸோ நிறைய சர்வீசஸ் நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன் என்னோட லைஃப்பில். தினசரி வாழ்க்கையில் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பொருட்கள் நான் யூஸ் பண்ணுறேன் இன் ஆர்டர் டு மேக் மை லைஃப் ஈவன் மோர் ஈஸியாக. லெட்ஸ் சே யூ ஹேவ் அ ஃப்ரிட்ஜ் இன் யோர் ஹோம். 10 நாளைக்கான தேவை பொருட்கள்லாம் என்னால் வச்சுக்க முடியும். ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பெட் இருக்குது, ஒரு 8 மணி நேரம் தூங்கக்கூடிய கம்ஃபர்டபுளான பிளேஸ் இருக்குது. எங்கள் வீடு சின்ன வீடாக இருந்தால் கூட ரொம்ப நல்ல வென்டிலேஷன் இருக்கக்கூடிய வீடாக இருக்குது எங்கள் வீடு. இல்லை, we have a beautiful terrace, be it whatever. நிறைய I'm talking about micro to macro பொருட்கள் என்னோட வீட்டில் இருக்குது. in order for me to utilize and make my life even more better, like mixie, grinder, whatever that is for you in your life. பட் இதெல்லாம் இருந்தால் கூட எங்கேயோ ஒரு விதத்தில் என்னமோ நான் மிஸ் பண்ணுறேன், ஹோப்லெஸ்ஸாக இருக்குது, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது, இந்த டிரெக்ஷன் எங்கே போகுதுன்னே தெரியல. நிறைய விஷயங்களோட லைஃப்பில் இன்னும் சரி செய்ய வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்களோட லைஃப்பில் என்னால் சரியே செய்ய முடியாது, எப்பயுமே மிஸ்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகலாம். ஹேவ் யூ ஃபெல்ட் த சேம்? எஸ், we've all felt the same way in one point or the other. நமக்கு எல்லா விஷயங்களும் இருந்தால் கூட நமக்கு ஹெல்ப்லெஸ் ஆர் ஹோப்லெஸ் ஆர் டிரெக்ஷன்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது quite normal, and we are going to talk exactly about that in this video. We're going to talk about gratitude journaling. Gratitude ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களோட பிரெயினுக்கு, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு, உங்களோட சோலுக்கு, உங்களோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு, இதை எப்படி நம்ம ஒரு ஜேர்னல் ஃபார்மில் we can start practicing in our life. அதை பற்றி தான் அந்த வீடியோ இருக்க போது. I hope you get the theme. Let's begin with the video. Alright, now let's begin. So gratitude இந்த டாபிக், இந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப பேஷனேட்டான ஒரு சப்ஜெக்ட். ஒரு 7-8 வருஷமாக ஆச்சு நான் கான்ஷியஸாக இன்டென்ஷனலாக அந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் ஆர் கிராட்டிடியூட் ஜேர்னலிங் வந்து தொடங்க ஆரம்பிச்சு. the first time that I learned in-depth கிராட்டிடியூட் பற்றி படித்தது வந்து இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது, பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது, காலேஜ் டேஸில் when I happened to see this book called The Secret. I mean, நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யோர் லைஃப். ஐ அஸ்யூம் தட் இந்த புக் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் அ புக் தட் நான் கேள்விப்படவே இல்லை அந்த புக், அந்த மாதிரி புக் இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அங்கேருந்து அந்த கிராட்டிடியூட் கான்செப்ட் அப்படின்றது நான் ஆழமாக படிக்க ஆரம்பித்தேன், இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோட சைக்காலஜியில் நிறைய அந்த கிராட்டிடியூட் பற்றி படித்தோம், ரிசர்ச் பண்ணணும், ஆல் ஆஃப் தட். ஸோ வித் ஆல் பீங் தட் செட், 8-7 வருஷமாக கான்ஷியஸாக இன்டென்ஷனலாக அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் ஆர் கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஐ டோன்ட் நோ, என் லைஃபே வந்து ஒரு 360 டிகிரி மாற்றம் தான். ஸோ மச் ஆஃப் திங்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட் இன் மை லைஃப் ஃபார் மீ. ஐ மீன், இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இது ஒரு 10,000 வீடியோ எடுக்கும் எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. 7-8 வருஷ கதையெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது. ஐ மீன், மேபி ஃபியூச்சரில் வேணா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி டைம் மாதிரி ஐ லெட் யூ நோ வாட் கிராட்டிடியூட் டிட் டு மை லைஃப். என்னோட எனர்ஜி, என்னோட பர்செப்ஷன், த திங்ஸ் தட் இஸ் கமிங் இன் டு மை லைஃப் தட் ஐம் ரிசீவிங் ஹேஸ், அதோட எனர்ஜியே வேறு மாதிரி இருக்குது, அதனால் உணர முடியுது தினசரி வாழ்க்கையில். அண்ட் ஐ நோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கிராட்டிடியூடுன்றதை ஐ கேன் பின் பாயிண்ட் தட். இப்போது தண்ணியோட டேஸ்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ண, அந்த மாதிரி தான் கிராட்டிடியூட். அது நிஜமாவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் அதோட மேஜிக் வந்து உங்களுக்கு புரியும், அதோட மேஜிக் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்க முடியும். அதர்வைஸ் ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஹார்ட். ஸோ அதை பற்றி தான் அந்த டாபிக் இருக்க போது. ஸோ யா, திஸ் இஸ் அ வெரி வெரி பேஷனேட் சப்ஜெக்ட் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட்னா என்ன, முதல்ல அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி எழுதணும், ஏன் அதை பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து போயிடலாம். பட் கிராட்டிடியூட்னா என்ன, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் கிராட்டிடியூட்? என்னோட ஓன் டேர்ம்ஸில், என்னோட ஓன் புரிதலில், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் அந்த கிராட்டிடியூட் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ண போகிறேன். கிராட்டிடியூட் இஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் அ ப்ராசஸ் வேர் யூ பாசிங்.
தினசரி வாழ்க்கையில் அங்கங்கே பாஸ் பண்ணி என்னோட லைஃப்பில் எவ்வளோ அபெண்டன்ஸ் இருக்குது, என்னோட லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது, என்னோட லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் என்னோட சந்தோஷத்துக்காக என்னோட பெனிஃபிட்காக நான் கேட்டும் கேட்காமலையும் அது என்ன எங்கேயோ ஒரு விதத்தில் மீனிங்ஃபுல்லாக என்னோட லைஃப்பை ஆக்குது. ஐம் ரியலி அக்னாலஜிங் திஸ், ஐம் ரியலி அப்ரிஷியேட்டிங் திஸ். அண்ட் இதுக்கான ஒரு நன்றி உணர்வு, ஐ திங்க் தட்ஸ் வாட் இஸ் கால்ட் இன் தமிழ். கிராட்டிடியூட் வந்து நன்றி உணர்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அதுதான் அதோட வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ் பிலோ, ஸோ தட் இதுவும் ஒரு கான்வர்சேஷனாக நம்ம கற்றுக்கலாம். அந்த கிராட்டிடியூடுக்கு நிஜமான சொல் என்ன தமிழில் அப்படின்றது. ஸோ அந்த நன்றி உணர்வை இது என்னோட லைஃப்பில் இருக்குது, இது மீனிங்ஃபுல்லாக என்னோட லைஃப் ஆகுது, இதை நான் அப்ரிஷியேட் பண்ண போகிறேன். அண்ட் ஐம் எக்ஸ்பிரஸிங் கிராட்டிடியூட் ஃப்ரம் மை ஹார்ட், ஃப்ரம் மை கோர். இதுதான் கிராட்டிடியூட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கிராட்டிடியூட் ஆர் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த கிராட்டிடியூடே வித்தியாச ஃபார்ம்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு பிஹேவியர் மூலியமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சில டைம் யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா மேபி ஒரு டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூடாக அவங்களுக்கு மேபி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம் நீங்கள், இல்லைனா ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒரு தாட் மூலியமாக நிறைய பேர் நம்ம கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ எதுவுமே இல்லாதப்போ ஒரு கேஆட்டிக் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு நண்பர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து உங்களோட லைஃப் மாற்றிருக்கலாம், உங்களோட பிஸ்னஸ் கிக் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், வாட் எவர் தட் இஸ். மேபி அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பட் மனசார நமக்கு தெரியும் இந்த பர்சன் எக்ஸிஸ்டாக இருக்கிறது எனக்கு ஐம் ஸோ கிரேட்ஃபுல் தட் திஸ் பர்சன் இஸ் தேர் இன் மை லைஃப் அப்படின்னு ஒரு தாட் மூலியமாக நம்ம ஒரு கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். வார்த்தைகள் மூலியமாக நிறைய பேர் நம்ம கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் பை சேயிங் வேர்ட்ஸ் லைக் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் தட் யூ ஆர் தேர், ஆர் பை சேயிங் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் தேங்க்யூ ப்ளீஸ் சாரி, இதெல்லாம் கோல்டன் வார்த்தைகள். அப்போ வந்து ஏதோ சும்மா சிலபஸ்க்காக படித்தோம் எழுதணும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் நிஜமாவே இந்த கிராட்டிடியூட் ஆழமாக யோசிக்கும் போது, அதை யூட்டிலைஸ் பண்ணும் போது, அதை வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஷியலாக கற்றுக்கும் போது ஐ ஃபீல் தட் நிஜமாவே கோல்டன் வார்த்தைகள் தான். தேங்க்யூன்றதே ஒரு கோல்டன் வார்த்தைகள் தான். நிஜமாவே இந்த 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு யாரோ ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, லெட்ஸே ஒரு கேபில் ஏறி வரேன், ஒரு ஆட்டோவில் ஏறி வரேன், காசு கொடுத்துட்டு கிளம்பிகிட்டே இருப்பேன். அது ஒரு தாட் கூட எனக்கு இருக்காது தட் நிஜமாவே நம்ம வாழ்க்கையை பெட்டர்மெண்ட் ஆக்கிறதுக்கு இவங்களும் ஒரு பகுதியாக தானே இருந்திருக்காங்க இந்த ப்ராசஸ்லன்ற ஒரு புரிதல் இல்லாமல் ஓகே அவங்க பண்ண வேலைக்கு காசு கொடுக்குறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். பட் when I'm starting to learn about gratitude, இது வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்ச இந்த 7-8 வருஷத்தில் இந்த தேங்க்யூன்ற வார்த்தை நான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருப்பேன். ஐ மீன் மறந்துட்டு கூட உங்ககிட்ட நான் தேங்க்யூ சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேன். லெட்ஸே ஒரு சிம்பிளான ஒரு வாஷ்ரூம் போகிறேன், அதில் எங்கேயும் மாப் போட்டுட்டு இருக்காங்க ஒரு லேடி, ஐம் ஈவன் தேங்கிங் ஹர் தட் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் ஆப்வியஸ்லி எங்கேன்னு ஒரு 2 நிமிஷம் நான் இருக்க போகிறேன், ஆனாலும் ஷீ இஸ் சானிடைசிங் த ஹோல் பிளேஸ், ஷீ இஸ் கீப்பிங் த பிளேஸ் ஹைஜீன், நாட் ஃபார் மீ பட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ அவங்க வேலையை தானே அவங்க செய்யலான்றதும் உங்களோட ஒரு ஆட்டிடியூடில் இருக்கலாம். பட் ஓகே என்னோட ஒரு லைஃப்பில் இவங்க ஒரு பகுதியாக எங்கேயோ வந்து ஷீ இஸ் மேக்கிங் இட் அ லிட்டில் பிட் மோர் ஈஸியர், அ லிட்டில் பிட் மோர் எஃபெக்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் ஃபார் மீ அப்படின்றத நான் அப்ரிஷியேட் பண்ணும்போது I feel that everybody is a part of our life. அப்போ தான் இந்த இன்டர்கனெக்டட்னஸ்ஸே எனக்கு புரிய வருது when I'm practicing gratitude, so it's very beautiful. I mean it's bliss actually. So yeah, அதே மாதிரி தான் ஜேர்னலிங் மூலியமாக எப்படி நீங்கள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எழுத்துக்குன்னே ஒரு தனி பவர் தானே. கடைசியாக நம்ம காலேஜ் ஸ்கூலில் தான் எழுதியிருப்போம், பட் அந்த மாதிரி ஒரு எஸ்ஸே டைப்பில் இருக்க போது கிடையாது இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல். ஸோ ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மில், பிகாஸ் எழுதுறதுன்றதே ஒரு தனி எனர்ஜி, இட் ஆக்சுவலி ஹிட்ஸ் யுவர் கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ ரைட்டிங் இஸ் ரியலி ரியலி பவர்ஃபுல். கிராட்டிடியூடும் பவர்ஃபுல், ரைட்டிங்கும் பவர்ஃபுல். இது ரெண்டையும் சேர்க்கும் போது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மீடியமாக இருக்க போகுது. ஸோ அதுதான் இந்த வீடியோ பற்றி இருக்க போது, கிராட்டிடியூட் த்ரூ த ஜேர்னலிங் ஃபார்மேட். இந்த பிரெயின்ன்றது ஒரு சர்வைவல் ஆர்கன். என்னெல்லாம் டேஞ்சர் என்வாயன்மெண்ட்டில் இருக்குது, நம்மளை எப்படி ப்ரொடெக்டடாக வச்சிருக்கலாம், நம்மளை எப்படி உயிரோட வச்சுக்கலாம், நம்மளை எப்படி சர்வை பண்ண வைக்கலாம், நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், இப்படின்ற மெஜாரிட்டியான வேலைகள் தான் இந்த மூளை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஏன்ஷியன்ட் காலத்தில் ஒரு குகைக்குள்ளே இருக்கேன், ஒரு கேவுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்ன, சாப்பிடணும், ஹண்ட் பண்ணணும், தூங்கணும். இந்த காட்டில் ஏதோ தீ இருக்குதுன்னா அதை பார்த்துட்டு நான் ஓடணும்னா, புது ட்ரைப் வராங்கன்னா இவங்க கூட நான் சண்டை போடணும், இல்லைன்னா ஒரு அனிமல் வருது என்னை அட்டாக் பண்ண வருதுன்னா இதுகிட்ட நான் ப்ரொடெக்டடாக ஓடணும். கான்ஸ்டண்ட்டாக பிரெயின் இந்த வேலையை தான் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கல் டேர்மில். ஸோ த்ரெட்டுன்ற மீனிங் என்ன அப்படின்னா லைஃப் ஆர் டெத், நான் உயிரோடு இருக்க போகிறேன்னா இல்லை ஒரு சாவுக்கான மூமெண்ட் அது. ஸோ இதுதான் அந்த த்ரெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அந்த த்ரெட்டை இந்த என்வாயன்மெண்ட்டில் த்ரெட் இருக்கா அப்படின்றத ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளோட மூளை, நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய தடவை. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது தான் உங்களை ப்ரொடெக்டாக வச்சுருக்கும். இங்கேருந்து ஒரு டேஞ்சர் வருது, ஸோ லெட் மீ ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அப்படின்றப்போ தான் நம்ம ஒரு ஜர்க் ஆகிறோம், ஒரு ஆங்ஷியஸ் ஆகிறோம், ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். இப்போ இல்லை ஒரு கார் உங்களுக்கு கட் பண்ணிட்டு போதும், யூ பி லைக் திஸ். இட்ஸ் ரியலி யுவர் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் யுவர் பிரெயின் டூயிங் தட். நீங்களாக கான்ஷியஸாக பண்ணுறது இல்லை. ஸோ திஸ் இஸ் த மேஜர் ரோல் ஆஃப் த பிரெயின். இன்றைக்குமே இந்த த்ரெட்டை பர்சீவ் பண்ணிகிட்டே இருக்குது நம்ம பிரெயின். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த
முன் முன்பகுதியில் இருக்கிற மூளையெல்லாம் இப்போ நம்ம ரீசெண்டாக உருவானதான். இங்கேருந்து தான் நம்ம டெசிஷன் மேக்கிங், லாஜிக்கல் திங்கிங், மீனிங் கண்டுபிடிக்கிறதெல்லாம் இங்கேருந்து தான் பண்ணுறோம். பட் யூஸ்வலாக நமக்கு இந்த எமோஷனல் பிரெயின், பின்மண்டையில் இருக்கிற பின்பகுதியில் இருக்கிற அந்த எமோஷனல் பிரெயின் எப்பயுமே இந்த த்ரெட்டுக்காக ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு நெகட்டிவ் சினாரியோஸோ இல்லை நெகட்டிவாக யோசிக்கிறதோ இல்லை நெகட்டிவ் விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்கள் பண்ணுறதுல உங்கள் மூளை உங்களுக்காக பண்ணி கொடுக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐம் ஆஸ்கிங் யூ, என்னெல்லாம் விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சரியாக இல்லை, எதெல்லாம் நல்லா நடக்கலை உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நடக்கும் போது நீங்கள் 10,000 பேஜ் எனக்கு எழுதி கொடுக்க முடியும். பட் அட் த சேம் டைம் அந்த கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி என்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவே நல்லா நடந்துட்டுருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நான் கேட்கும்போது இப்படி ஓகே 2 நாள் டைம் கொடுங்க. தட்ஸ் த ஜென்ரல் சினாரியோ ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த பிரெயின். வை? பிகாஸ் நமக்கு நெகட்டிவ் விஷயங்கள் டிஃபால்ட்டாகவே பிரெயின் வந்து ஃப்ளாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக அதுக்கு பண்ண முடியும். ரொம்ப புதுசாக நீங்கள் ட்ரெயின்லாம் பண்ண தேவையில்லை. பட் அதனால தான் அந்த பாசிட்டிவ் திங்கிங், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் உங்கள் பிரெயினுக்கு டு see the brighter side of the life. And நெகட்டிவ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இஃப் யூஆர் someone who says, who judges yourself that நான் எப்பயுமே இப்படி தான், ரொம்ப ஒரு நெகட்டிவான பர்சன், எப்பயுமே நான் நெகட்டிவாக தான் யோசிப்பேன், நிஜமாவே இதை நீங்கள் பண்ணல, மேபி உங்கள் மூளை நிஜமாவே உங்களை ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ தட்ஸ் வை இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், இந்த பாசிட்டிவ் திங்கிங்லாம் ஒரு ட்ரெயினபிள் ஆக்டாக நீங்கள் நம்ம பிரெயினுக்கு கொடுக்கணும். இட்ஸ் மோர் லைக் யுவர் ரீட்ரெயினிங் யுவர் பிரெயின் மாதிரி தான். நீங்கள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணதும் உங்கள் மூளையோட ஸ்ட்ரக்சரே மாறுது, உங்களோட நியூரான்ஸ் பொதுவாக உருவாகுது அப்படின்னு பலாயிரம் ரிசர்ச் சொல்கிறாங்க. நிறைய நியூரோ சைக்காலஜிஸ்ட் இதை பற்றி படிச்சிருக்காங்க. டோபமின், செரட்டோனின் அப்படின்னு 2 கெமிக்கல்ஸ் உருவாகுது உங்கள் பிரெயினில். ஸோ டோபமின் வந்து இட்ஸ் மோர் லைக் அ ஹாப்பி ஹார்மோன். ஒரு பெட்டோட விளையாடும் போது உங்களுக்கு டோபமின் சுரக்கும், ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போகும்போது உங்களுக்கு ஒரு டோபமின் சுரக்கும். செரட்டோனின் வந்து உங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப நல்லா உதவும். ஸோ செரட்டோனின் அதிகம் சுரக்கும் போது உங்களுக்கு நல்ல டீப் ஸ்லீப் வரும், ஹெல்தியான ஸ்லீப் ஹைஜின் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான ஹாப்பி ஹார்மோன்ஸ், ப்ரொடக்டிவான ஹார்மோன்ஸ் உங்களுக்குள்ள கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உருவாகுது அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு மேலே என்ன எக்ஸ்கியூஸ் இருக்குது? ஸோ இது உருவாகும் போது உங்களுக்கு கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கம்மியாக தானே செய்யும். தட் மேக்ஸ் சென்ஸ், இஸ்ன்ட் இட்? ஸோ அதனால தான் சொல்லப்படுது ஆங்ஸைட்டி ஆர் ஸ்ட்ரெஸ் ஆர் யோர் டிப்ரெஷன், உங்களோட பர்செப்ஷன் மாறுது, உங்களோட எனர்ஜி மாறுது, உங்களோட ரெசிலியன்ஸ் மாறுது, உங்களோட தூக்கம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்களோட லைஃப்பில் இன்னும் விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாகவும் அபெண்டன்ட்டாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது என்ன எக்ஸ்கியூஸ் இருக்குது நமக்கு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இஸ்ன்ட் இட்? ஸோ இந்த வீடியோவில் 3 ஸ்டெப் பார்ட்டாக நான் அதை பிரிச்சிருக்கேன். ஸோ பேசிக், மாடரேட் அண்ட் இன்டென்ஸ் லெவல். பேஸ்ட் ஆன் யோர் டைம், இவ்வளோதான் எனக்கு டைம் இருக்குது, இதுதான் என்னோட தேவை இந்த நாளைக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் லெவல் தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கோ ஃபார் தட். இல்லை ஒரு இன்டென்ஸ் லெவல் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கோ ஃபார் தட். ஸோ பேஸ்ட் ஆன் யோர் டைம் அண்ட் யோர் சாய்ஸ் அண்ட் யோர் ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க எந்த மாடியூல் நான் வந்து முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில். ஸோ தட்ஸ் பியூர்லி யோர் சாய்ஸ். பட் ஆனால் இந்த 3 ஸ்டெப்புமே நான் உங்களுக்கு 3 மாடியூலுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ லெட்ஸ் பிகின் வித் ஃபர்ஸ்ட் மாடியூல். பேசிக் லெவல் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ பேசிக் லெவலில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, யூ கோயிங் டு pinpoint 5 things or 5 elements you are extremely grateful for you in your life. ஸோ அவ்வளோதான், ஒரு லிஸ்ட் மாதிரி. பட் இதோட ரீசன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி எழுத போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், I'll give you an example. Maybe this lip balm, I'm so grateful for this lip balm. And the reasons வந்து எமோஷ்னலாக நான் ஃபீல் பண்ணிவிட்டு I'm so grateful for my lip balm அப்படின்னு நான் எழுத போகிறேன். மேபி இந்த 2 ரீசன்ஸ் வந்து என்னோட லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ்டாக இது வச்சுருக்கு, ஆர் இது வந்து ஒரு ஹாப்பி ப்ராடக்ட்டு கூட. எனக்கு லிப் பாம்ஸ்னாலே பொதுவாகவே எனக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லாகிடும். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் த 2 reasons why I am so grateful that this lip balm is being made. இதுக்கு பின்னாடி எத்தனை மக்கள் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, இது ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் மை 2 reasons why I feel I'm so grateful for my lip balm. இந்த மாதிரி 5 பொருட்கள் எழுத போகிறீங்க. இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்னா 3 பொருள்லேருந்து ஆரம்பிங்க. இந்த ரீசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க, ஃபீல் பண்ணி உணர்ந்து இதை எழுத போகிறீங்க. இதுதான் பேசிக். திஸ் இஸ் த பேசிக் மாடியூல் ஆஃப் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். இதுக்கான டைம் எவ்வளோ எடுக்கும்னா 3 நிமிஷம் to 5 நிமிஷம், இவ்வளோதான் அதுக்கான டைம். ரொம்ப டைம் இல்லை எனக்கு மென்டல் ஹெல்த்தை டூல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது, 5 நிமிஷம் தான் இருக்குன்னா இந்த மாடியூலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். 2வது மாடியூல் மாடரேட் மாடியூல். ஸோ இந்த மாடியூலில் அதே மாதிரி இந்த 5 பொருள் எழுத போகிறீங்க, ஆனால் ரீசன்ஸையும் எழுத போகிறீங்க. தட்ஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ் ஹியர். அங்கே வந்து ஃபீல் பண்ண போகிறீங்க, இங்கே ஃபீலும் பண்ண போகிறீங்க, பட் யூர் ஆல்சோ ரைட்டிங் இட் டவுன். பிகாஸ் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இந்த ரைட்டிங்ன்றதே ஒரு பவர்ஃபுல் மீடியம். இந்த ரீசன்ஸும் நீங்கள் எழுதும் போது உங்களோட கிராட்டிடியூடுன்ற அந்த அப்ரிசியேஷன் ஆர் அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபையாக உங்களுக்கு காமிக்கும். how joyful that is. நீங்கள் அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், let me say I'm so grateful for my cat அப்படின்னு எழுதும் போது அதோட ரீசன்ஸும் நான் எழுதுறேன்.
my cat makes me feel so happy, or my cat really supports me in my mental health, or my cat really is a great companion for me. என்னோட கேட் பார்க்கும் போதே எனக்கு அது கொஞ்சம் போதே ஐயோ எனக்கு அவ்வளோ வாழ்க்கையே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் என்னோட ரீசன்ஸ். ஸோ ஐம் ரைட்டிங் திஸ் டவுன். நான் ஃபீலும் பண்ணுறேன், நான் எழுதவும் செய்கிறேன். அந்த மாதிரி 5 பொருள் எடுத்துக்க போகிறீங்க. இந்த ஒரு பொருளுக்கும் 3 ரீசன்ஸ் எழுத போகிறீங்க. ஏன் இது இருக்கிறதுனால நான் இவ்வளோ கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட லைஃப்பில். ஸோ திஸ் இஸ் கால் த மாடரேட் லெவல் ஆஃப் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். அண்ட் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி ஒரு 7 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் எடுக்கலாம், இல்லைனா 8 நிமிஷம் எடுக்கலாம். அவ்வளோதான் அதோட டைம் ஸ்பெண்ட் எடுக்க போகுது. இட்ஸ் மோர் தென் 5 மினிட்ஸ். மோர் தென் 5 மினிட்ஸ் என்னால் என்னோட மென்டல் ஹெல்த் டூலில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது, ஒரு 8 நிமிஷம் இருக்குது, என்னால் தாராளமாக இந்த டூல் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா யூ கேன் கோ ஃபார் மாடரேட் லெவல் ஆஃப் கிராட்டிடியூட் ஜர்னி. அடுத்து வந்து இன்டென்ஸ் லெவல். ஸோ இந்த இன்டென்ஸ் லெவலில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறது கிடையாது, ரீசன்ஸ் பண்ண போகிறது கிடையாது, டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எழுத போகிறீங்க. வை யூ ஆர் ஸோ கிரேட்ஃபுல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்ததுக்காக. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லும்போது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸஸாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு மாடரேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். இது வந்து ஒரு மனிதனுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் பல வருஷங்கள் கழிச்சு நான் ஜும்பா கிளாஸ் நேற்று சேர்ந்தேன். இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஸ் ஸோ ஹாப்பி டு மீ. இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு எழுதும் போது ஐ ஃபீல் லைக் ஸோ இம்மென்ஸ்லி கிரேட்ஃபுல். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டுபிடிச்சதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அங்கே எனக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், என்கிட்ட பேசுகிற அந்த அந்த டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி சானிடைஸ் பண்ணி அனுப்புவாங்களா அந்த நபராக இருக்கட்டும், திஸ் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே நான் எழுதும் போது அது இன்னும் இன்டென்சிஃபைடாக எனக்கு அந்த அப்ரிசியேஷன் ஆர் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு oh my god, it's really magical. So in the intense level you're going to pick one experience. இன்னைக்கு எனக்கு லிஸ்ட் எழுத வேணாம், பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு எழுதணும் அப்படின்னா go for it. For example என்னோட கிட்டன்ஸ்லாம் சில டைம் நான் ஃபாஸ்டர் பண்ணும்போது, இதில் கொஞ்ச நாள் நான் டேக் கேர் பண்ணிக்கும் போது அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எழுதும் போது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், isn't it? ஸோ யூ ஆர் கோயிங் டு ரைட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூ கெட் டு சூஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கலாம். நான் போன வாரம்லாம் ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணேன், என்னோட நெஃப்யூவோட பர்த்டே பார்ட்டி. எனக்கு அந்த பர்த்டே பார்ட்டி அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்னோட நெஃப்யூ பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேபி ஹோல்ட் பண்ண அந்த ஒரு ஜாய் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. என்னோட நிறைய ரிலேட்டிவ்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. டு ஜஸ்ட் கம்யூனிகேட் அண்ட் கனெக்ட் வித் ஸோ மெனி பீப்புள். இது வந்து நான் டீட்டெயில்டாக எழுத போகிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இன்டென்ஸ் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸில் டீட்டெயிலாக நீங்கள் எழுத போகிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க, டீட்டெயில்ஸ். when I'm saying டீட்டெயில்ஸ், அங்கே அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் சேர் இருந்துச்சு, அந்த சேர் பார்க்கும்போது அவ்வளோ ராயலாக இருந்துச்சு. just giving you some random examples. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இதுதான் இன்டென்ஸ் லெவல். that's all you guys. oh my god, ரொம்ப பெரிய வீடியோ ஆயிடுச்சு. எப்பயுமே நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது 5 நிமிஷத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்படியா அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸில் நான் நிறையா பேச ஆரம்பிச்சு இந்த டெப்த்தாக பேசும்போது இப்படி கொஞ்சம் பெருசாகிடுது. ஐம் ரியலி சாரி. பட் எல்லா வீடியோவும் எப்படி ஷார்ட்டாக வைக்கிறது அப்படின்றது ஒரு இட்ஸ் ரியலி சேலஞ்சிங். அது ஒரு சேலஞ்சிங்கான ஜாபாக தான் இருக்குது. பட் போக போக அதை நான் கற்றுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங் திஸ் வீடியோ, ஃபார் வாட்சிங் this long and staying with me all along this way. And I am so grateful for all of you guys. I know என்னோட கம்யூனிட்டி ரொம்ப சின்ன கம்யூனிட்டி, ஒரு 100 மெம்பர் கொண்ட கம்யூனிட்டி தான். பட் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் இந்த 100 மெம்பருக்காக. அந்த 100 மெம்பரோட வீடியோ பார்க்குறீங்க, எங்கேயோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இந்த ஜேர்னியில் நம்ம எல்லாருமே டுகெதராக ஆஸ் அ ஃபேமிலி we are traveling and learning and inspiring each other. So yeah, with that being said, இதை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். I really encourage you guys to just start small. சின்னதாக ஆரம்பிங்க. நிஜமாகவே நம்ம வாழ்க்கையில் அபெண்டன்ஸ் இந்த 2021 ஐ நோ மிஸ்ஸரிஸ் அவ்வளோவா இருந்தால் கூட இருக்குது, நான் அதை மறுக்க மாட்டேன். பட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்குது. தினசரி வாழ்க்கையில் இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம்லாம் நான் ஒரு பார்க்கில் நடந்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகான ஒரு செடி, அங்கே அவ்வளோ நாள் நடந்திருக்கேன், அப்போ தான் அதை பார்க்குறேன். இன்னும் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னே நம்ம இவ்வளோ நாளாக பார்க்கல. அந்த மாதிரி தான் கிராட்டிடியூடும். நம்ம கூட தான் இருக்கும், நம்ம சுற்றி தான் இருப்போம், பட் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ பாஸ் பண்ணுவோம், அப்ரிஷியேட் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற நபர்களை அப்ரிஷியேட் பண்ணுவோம், மனசார விட்டு தேங்க்யூ சொல்ல பழகுவோம், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ண பழகுவோம். உங்களுக்காகவும் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்காகவும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் எனக்கு இருக்குது என்னால் செலவழிக்க முடியும் அப்படின்னா ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மேஜிக்கலான அந்த மூமெண்ட்ஸ்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன் மை காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பல வருஷங்கள் கழிச்சு கூட நீங்கள் டிஸ்கவர் பண்ணீங்க இந்த வீடியோனா ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே நான் இருக்கேன், அங்கே கூட நீங்கள் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். ஐ ஆல்சோ லீவ் த லிங்க்ஸ் பிலோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை யூ கைஸ்.